வணக்கம். நான் தான் உங்கள் மைத்ரேயி அம்மா. நம்ம கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின பிடிங்க பிடிங்க மயில் முட்டையை பிடிங்க என்ற புத்தகத்திலிருந்து சிட்டுக்குருவிக்கு அரிசி வாங்கிய சிறுமி. கவிதாவிற்கு பறவைகளின் மீது பாசம் அதிகம் இருந்தது. அவள் வீட்டு முற்றத்தில் சிட்டுக்குருவிகளை அதிகமாக பார்த்திருக்கிறாள். பலமுறை சிட்டுக்குருவிகள் முற்றத்து மாடத்தில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து கீச் கீச் என்று கத்துவதை ஆசையாக பார்ப்பாள். அந்த சின்ன குருவிகளுக்கு பாதியாக உடைத்த நொய்யை உணவாக தருவார் அம்மா. ஒரு நாள் நிச்சயம் சிட்டுக்குருவிகளுக்கு அரிசி தரணும் என்று நினைத்து கொள்வார். கவிதாவின் அப்பாவுக்கு வருமானம் அதிகம் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் அரிசி சாப்பாடு கிடைப்பதே பெரிய செய்தி. இதில் சிட்டுக்குருவிக்கு அரிசி கொடுப்பது என்றால் என்ன செய்வது? அம்மாவிடம் கேட்க பயமாக இருந்தது. பள்ளி தோழி மஞ்சுவிடம் இதை பற்றி சொல்லி புலம்புவாள். எங்கள் அம்மா கிட்ட கேட்டு பணம் வாங்கி தரேன், நீ அரிசி வாங்கி போட்டுட்டு சொன்னால் மஞ்சு. அச்சோ வேண்டாம், இது தப்பு. எங்கள் அம்மாவுக்கு தெரிந்தால் கோவப்படுவாங்க. வேற வழி எதையாவது யோசிக்கலாம் என்றாள் கவிதா. நண்பர்களிடம் யோசனை கேட்டார்கள். ஒவ்வொரு நண்பர்களும் பலவிதமான யோசனை சொன்னார்கள். நிர்மலா சொன்ன யோசனை தான் இவர்களுக்கு பிடித்திருந்தது. பள்ளி முடிந்ததும் அருகில் இருந்த நியாய விலை கடைக்கு போனார்கள். வாசலை பெருக்கி கொண்டிருந்த பாட்டி நிமிர்ந்து பார்த்தார். என்ன கண்ணுங்களா, என்ன வேணும்? அன்பாக கேட்டார். பாட்டி 2 பேருக்கு இதற்கு மேல் பேச்சு வரவில்லை. என்ன வேணும் சொல்லுங்கள், மீண்டும் கேட்டார் பாட்டி. எங்கள் வீட்டுக்கு நாள்தோறும் சிட்டுக்குருவிங்க வருதுங்க. அவற்றின் பசியை தீர்க்க எங்ககிட்ட அரிசி இல்லை என்றார்கள். அப்படியா, சரி, அதற்கு இந்த கடையில் நிறைய பேர் அரிசி சிந்துறாங்க, என் தோழி சொன்னான். அரிசியை மட்டுமா இறைக்கிறாங்க, எல்லாத்தையும் தான் இறைக்கிறாங்க, எழுத்துக்கொண்டே பாட்டி. அதனால்தான் பாட்டி இங்கே வந்தோம், சொல்லி முடித்தாள் கவிதா. ஆமாம் என்றால் மஞ்சு. நீங்கள் முதல்ல சொன்னது வரை புரிஞ்சுது, ஆனால் ஏன் கடைக்கு வந்தீங்கன்னு புரியலை என்றார் பாட்டி. இங்கே இறைஞ்சி வீணாக போகும் அரிசி பறவைகளோட பசியை போக்கும், அதை எடுத்துட்டு போகலாம்னு வந்தோம் என்றார். அட, நல்ல யோசனை கண்ணுகளா. நான் கூட கூட்டும்போது ரொம்ப வருத்தப்படுவேன், இவ்வளோ உணவுப் பொருட்கள் வீணாக்குறீங்களே. ஆனால் உங்கள் யோசனை ரொம்ப நல்லா இருக்கு, மகிழ்ந்தார் பாட்டி. ஒரு பையை கொண்டு வந்துள்ளோம் பாட்டி, இந்த அரிசியை எடுத்துக்கவா கேட்டாள் மஞ்சு. கீழே கூட்டிய பரிசையை தனியாக எடுத்து பையில் போட்டார் பாட்டி. 2 பேரும் பாட்டிக்கு உதவினார்கள். வீட்டுக்கு பொருட்களை வாங்க கடைக்க வந்த வகுப்பு ஆசிரியர் இவர்களை பார்த்தார். இந்த பசங்க பள்ளி சீருடையுடன் எதையோ பொறுக்கிட்டு இருக்காங்களே, நாளைக்கு வகுப்பு அறைக்கு பார்த்துக்கலாம். நாங்கள் கிளம்புறோம் பாட்டி, ரொம்ப நன்றி. கண்ணுங்களா, நீங்கள் நாள்தோறும் வர வேண்டாம், வாரத்திற்கு ஒரு முறை வந்தால் போதும். நான் மண் இல்லாமல் சலித்து பையில் போட்டு வச்சிடுறேன், வாங்கிட்டு போங்க என்றாள் பாட்டி. ரொம்ப நன்றி பாட்டி சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தார்கள். அம்மாவிடம் நடந்ததை கூறினாள் கவிதா. நல்ல விஷயம்தான் கவி, ஆனால் நம்ம வீட்டு இருப்பதை கொடுத்தாலே போதும். நம்ம உணவை நம்பி பறவை இருக்காதுங்க. அவற்றிற்கு தேவையானதை தேடி போய் அதுங்களே கொண்டு வந்துடும். அதுக்காக நீ கவலைப்படாதே என்றாள் அம்மா. நோய் சாப்பிட்டு கொண்டிருந்த பறவைகளுக்கு அரிசி கிடைத்தால் மகிழ்ச்சி தானே அம்மா? மகள் சொன்னதை கேட்டவுடன் கண் கலங்கினார் அம்மா. அது கவிதாவிற்கு தெரியக்கூடாது என்று முந்தானையால் துடைத்து கொண்டார்கள். மறுநாள் பள்ளியில் இருவரையும் அழைத்து நடந்ததை விசாரித்தார் ஆசிரியர். இருவரும் சொன்னதை கேட்டு மனமகிழ்ந்து போனார் ஆசிரியர். மாணவர்களே, உங்களுக்கு ஒரு கதை சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று கவிதா சொன்ன நிகழ்வை கதை போல சொன்னார். கதை ரொம்ப நல்லா இருக்கு டீச்சர் என்றார்கள் மாணவர்கள். சரி, அப்படிப்பட்ட மாணவர்கள் இங்கே வந்தால் என்ன பரிசு தரலாம் கேட்டார் ஆசிரியர். பாராட்டலாம் டீச்சர் என்றார் நான்சி. அவங்களுக்கு அரிசி வாங்கி தரலாம் என்றால் அன்பு. அந்த கதையில் வரவங்க போலவே நாங்களும் மாறலாம் டீச்சர் என்றால் சங்கரி. ஒவ்வொரு மாணவர்களாக அவர்கள் எண்ணத்தை சொன்னார்கள். அந்த கதையில் வந்த மாணவர்கள் வேறு யாரும் இல்லை, இங்கே நிற்கிற நம்ம கவிதாவும் மஞ்சுவும் தான் என்றார் ஆசிரியர். வகுப்பறை முழுவதும் கைத்தட்டல் அதிர்ந்தது. நாம் படிப்பில் கவனம் செலுத்துவதைப் போல பிற உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை செயல்படுத்திய இவர்களுக்கு எனது பாராட்டுகிறார்கள் என்று சொல்லி ஆளுக்கு ஒரு பேனாவை பரிசளித்தார் ஆசிரியர். பாராட்டை ஏற்றுக்கொண்ட கவிதா குருவிக்கும் பாட்டிக்கும் மனதார நன்றி சொன்னாள். நன்றி, வணக்கம்.